அதாவது எங்க அண்ணன் எங்க தளபதி விஜய் அவர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போனாவே ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி தான். அவரை சுத்தியே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். ஆனா அவரு கூடிய ஒரு மூதேவி, ஒரு பீடை, ஒரு தரித்திரம் சுத்திக்கிட்டே இருக்குன்னா, மூணு சேர்ந்து ஒரே கலவையா சுத்திட்டே இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். பின்ன அதாவது நானும் அடிக்கக்கூடாதுன்னு நினைச்சா முட்டில. அதாவது என்ன கதைனா, இந்த அறுது பழசான ஓனா இருக்கு இல்லையா, அந்த அறுது பழசான ஓனா இதை ஓட விட்டு உதன்னு வச்சாதான் எனக்கு தெரிஞ்சு வழிக்கு வரும். நேற்று புள்ள என்ன ஆணியை புடிங்கிட்டு இருந்தியான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதாவது ஒரு ஃப்ரெண்டா இருந்தா, ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் நேற்று எல்லா ஆக்டரும் வந்து பர்த்டே விஷஸ் பண்ணும்போது பண்ணிட்டு போ. மூதேவி கணக்கா வந்து இங்க நான் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்? நாங்க சட்டசபையில் ஒருத்தனை சந்தில கிந்தில விட்டு அடிச்சுட்டு இங்க வந்து நாங்க அதை வந்து கண்டு கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து பெரிய புளுத்தி கணக்கா இந்த அறுது பழசான ஓனா வந்து என்ன போடுது, ட்விட்டர் போடுது, நீ ஃப்ரெண்டா இரு, எந்த இழவுனா இரு, எங்க கண்ணுக்கு மறைவா இரு, ஓகேவா? அதாவது எதையாவது ஒன்று தூக்கி வந்து சூனியக்காரி மாதிரி எதையாவது ஒன்று தூக்கி வந்து போட்டுட்டு போயிடாது, ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடாத. அதுக்கப்புறம் நானே 10 வீடியோ போட்டு உன்னை பறக்க விட்டு அடிப்பேன். இந்த அறுது பழசான அரிய ஓனான பறக்க விட்டு அடிப்பேன்றத இந்த இடத்துல நான் கூறிக்கிறேன். சரியா? நீ ஃப்ரெண்டானா இரு, நீ எந்த இழவானா இரு. நேற்று எல்லாரும் பர்த்டே விஷயம் சொல்லும் போது சொல்லிட்டு போய்கினே இரு. அதை விட்டுட்டு ஒன்னே ஒண்ணுதான், டிவிக்கு பக்கம் ஏதாவது வரணும்னு ஏதாவது நினப்பு இருந்ததுன்னா, அதாவது 10 அடி பள்ளம் தோண்டி உன்னை புதைகிற அளவுக்கு 11வது வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பான் உனக்கு. புரியுதா இல்லையா? கூச்சமே இல்லை.